So what we'll focus today, like I earlier சொன்ன மாதிரி, we are going to talk. எப்ப டாக்கிங் வந்து எப்ப வரும்? You have to talk in your group discussion, you have to talk in your interview, right? Two main things. So அதுக்கு வந்து we are going to practice the next couple of classes. We are practicing for that. அதுக்கு practice பண்றதுக்கு I'm not going to do an interview வச்சு இன்டர்வியூல எப்படி பண்ண, we are not doing that. நம்ம வந்து எப்படி practice பண்ண போறோம்னா, we are going to first வந்து we will do things that we know really well. நல்லா தெரிஞ்ச விஷயத்தை பத்தி பேச பழகிட்டு, தென் எவென்ச்சுவலி அந்த பேச பழகும் போது என்னென்ன லேர்ன் பண்ணமோ அதை வந்து இன்டர்வியூ போகும்போது எப்படி அப்ளை பண்றது. So that is what we are going to do. சரியா? ஸோ அதனால என்னடா இது, இவங்க இந்த மாதிரி எல்லாம் கேட்கிற, இந்த மாதிரி I'm going to give an example now. இதெல்லாம் போய் நம்ம பண்ண சொல்றாங்களே அப்படி யோசிக்காதீங்க. ஏன்னா அதெல்லாம் what they call building blocks. சின்ன சின்ன விஷயத்தை எப்படி நீங்க யோசிச்சு பேச பழகுறீங்களோ அந்த நாலேஜை வச்சுக்கிட்டு when you go to interviews or group discussion, அந்த டெக்னிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். Yeah, so that is what we are going to do. So இந்த கிளாஸ்ல வந்து the kind of things you do is going to be வேற மாதிரி இருக்கும். நீங்க வந்து we are not going to talk about computers, டெக்னாலஜி பத்தி பேச போறது கிடையாது. எப்படி பைத்தான் எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு we are not going to talk about that. We talk about something general. Okay. தமிழரசி, are you new? இதுக்கு முன்னாடி வந்தீங்களா இந்த கிளாஸ்க்கு? நோ மேம், நெக்ஸ்ட் வரீங்க. ஓகே. எந்த காலேஜ், என்ன உங்க இது சொல்லுங்க பார்க்கலாம். கவர்மெண்ட் காலேஜ் மேம், திருச்சி. கவர்மெண்ட் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் காலேஜ் திருச்சியில் படிக்கிறோம். திருச்சியா? ஆமா, காரியப்பட்டி பக்கத்துல திருச்சுடி. திருச்சுடி. ஓகே ஓகே, திருச்சி. ஓகே, அந்த காலேஜா? ஓகே. உங்க காலேஜ்ல இருந்து இன்னொரு பாஸ்கர் உங்க காலேஜா? ஆமா மேம், எஸ் மேம். ஓகே. சோ தமிழரசி, நீங்க இந்த கிளாஸ் திங்க் ஸ்மார்ட் மட்டும் அட்டெண்ட் பண்றீங்களா? ஆமாங்க மேம், இதுக்கு திங்க் ஸ்மார்ட். கண்டினியூ. So okay, next time la irundhu try to come to class, not try to, you have to come to class on time. சரியா? 7:30 8 o'clock class, 7:58 க்கு you should have joined the class. Punctuality is, it's a habit. Okay, try to Indian punctuality உங்களுக்கு மட்டும் இல்ல, கொஞ்சம் லேட்டா வந்த எல்லாருக்கும் சொல்றேன் நானு. இந்தியன் பங்க்சுவாலிட்டின்றது கொஞ்சம் எல்லாம் கேலி பண்ற விஷயம். இந்தியன் ரயில்வேஸ் பங்க்சுவலா வராது சொல்லிட்டு, பட் லேர்ன் இந்த கிளாஸ் இஸ் ஒன் ஆப்ஷன். முதல்லயே தெரியும் 8 மணிக்கு கிளாஸ் ஆரம்பிக்குதுன்னு சொல்லிட்டு. ஸோ எங்கன்னா வெளியில போனீங்கன்னா மேக் ஷூர் யூ கம் பேக் 8:50 வீட்டுக்கு வந்து, ஸோ தட் யூ கேன் be in the class. But anyways, okay, so like I was saying, we will be practicing things that are கொஞ்சம் வேற மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஓகே, ஃபர்ஸ்ட் இது என்ன பண்ண போறோம்னா, எல்லாரும் மேபி பேப்பர் பென்சில் வச்சு ரெடியா வச்சுக்கோங்க. எல்லாருக்கும் டீ போட தெரியுமா? மோஸ்ட்லி கேர்ள்ஸ் ஹியர். யார் யாருக்கெல்லாம் டீ ஆர் காஃபி போட தெரியாது? எனக்கு டீயே போட தெரியாது, நான் டீ போட தெரியாது ஆர் காஃபி போட தெரியாது, தெரியவே தெரியாதுன்றவங்க யார் யாரெல்லாம்? எனக்கு சுத்தமா தெரியாது. ஸ்வேதாவுக்கு காஃபியோ டீயோ போட தெரியாதா? காஃபியோ டீயோ குடிப்பீங்களா? இல்ல மேம், வீட்ல யாருமே குடிக்க மாட்டாங்களா, அதனால பழக்கம் இல்ல. மில்கே வாங்க மாட்டாங்க. என்னது? மில்கே வாங்க மாட்டாங்களா? பாலே வாங்க மாட்டாங்க. அப்படியா? பட் ஒரு ஐடியா இருக்கு போடுவாங்கன்னு சொல்லிட்டு. டீ போடுறது எப்படின்னு ஒரு ஐடியா. காஃபினா மிக்ஸ் பண்ணிடுவாங்க பால் வச்சுட்டு, டீனா ஹீட் பண்ணும் போதே பவுடர் போட்டுருவாங்க. ஓகே, தட்ஸ் ஓகே. Okay, got it. So hopefully with everybody else now. Okay, who is this Kalai Mulli? I'll come to you later. First exercise. எல்லாரும் தமிழ்லயோ இங்கிலீஷ்லயோ do not ask ChatGPT, do not ask anybody. நீங்களாவே எப்படி டீ போடுறது அப்படின்னு எழுதுங்க. எழுதும்போது எவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்க முடியுமோ அவ்வளவுக்கு அவ்வளவு டீடைல்ஸ் கொடுக்கணும். ஓகே, டு நாட் ரைட் தண்ணியை எடுத்துட்டு ஹீட் பண்ணிட்டு டீ பவுடர் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு ஆஃப் பண்ணிடுறேன். தட் இஸ் நாட் ஹவ் யூ டு இட். சரியா?
எவ்வளவு டீடைல்ஸ். ஏன் நான் அந்த டீடைல்ஸை நான் ஏன் சொல்ல மாட்டேங்கிறேன் அப்படின்னா, எப்படி திங்க் பண்றீங்க? ஒரு சாதாரண டீ போடுறதுன்றது ஒரு சாதாரண விஷயம். அந்த விஷயத்த அப்சர்வ் பண்ணி அதுல என்னென்ன டீடைல்ஸ் இருக்கு அப்படின்னு நீங்க அப்சர்வ் பண்ணி நீங்க எழுதுறீங்க. அந்த ரீசனுக்காண்டி தான் இந்த எக்ஸசைஸ். சரியா? சிம்பிள் டாஸ்க். சம்திங் மேபி எல்லாரும் யார் யார் வீட்டு, நானும் டீ போட மாட்டேன், நானும் டீ காஃபி சாப்பிட மாட்டேன். ஐ டோன்ட் டூ தட் ஈதர். பட் ஐ ஆல்ரெடி நோ டீ போடுறதுனா எப்படின்னு எனக்கு தெரியும். அது மாதிரி ஐம் ஹோப்பிங் எவ்ரிபடி நோஸ். எல்லாருமே காலேஜ் படிக்கிற பசங்க. ஸோ இது பேசிக் ஸ்கில்ஸ். டீ போடுறது, டீயோ காஃபியோ போடுறது கைண்ட் ஆஃப் பேசிக் ஸ்கில்ஸ். எவ்வளவுக்கு எவ்வளோ டீடைல்ஸ் உங்களால ஆட் பண்ண முடியுமா ஆட் பண்ணி ஐ வாண்ட் யூ டு நோட் இட் டவுன். எழுதுங்க. ரொம்ப லாங் சென்டென்ஸ்லாம் எழுத வேண்டாம். மெயின் இதை எழுதி வைங்க. I'll give you like 5 minutes. மணி 8:10, 8:15 வரைக்கும் நான் டைம் தரேன் நான். அண்ட் தென் I'll pick கொஞ்சம் பேரை நான் பிக் பண்றேன் நானு. I want to see எவ்வளவு டீடைல் எழுதிருக்கீங்கன்னு சொல்லிட்டு. சரியா? anybody questions? எதுனா கொஸ்டின் இருக்கா? இந்த நான் என்ன கொஸ்டின் கொடுத்துருக்கேன்றதுல இல்லைன்ற கேஸில் ஸ்டார்ட் ரைட்டிங். பட் நீங்க எல்லாரும் எழுதுங்க. ஐ வாண்ட் கலைமொழி புதுசா நீங்க இந்த கிளாஸ்க்கு. ஹலோ மேம். ஹை. நீங்க மேம் சாரி மேம், டவர் சரியா கிடைக்கல மேம். நவ ஒன்லி கெட் தி டவர் மேம். ஓகே. எந்த காலேஜ் நீங்க? லாஸ்ட் டைம் வரல இல்லையா? I came to last. You did come last time? No ma'am, I came. Okay, maybe you did. I sorry, maybe forgot. எந்த காலேஜ் சொல்லுங்க குயிக்கா? GRT. Oh, I see. Okay, sorry, maybe I forgot. All right, go ahead. Okay. என்ன இவ்வளோ லேட் கீர்த்தி? Why you so late? Hello. Yes. Hey. Sorry ma'am. இங்க கரண்ட் இல்ல மேம். ரொம்ப ரன்னிங் அதான். சரி. ஓகே. எல்லாரும் என்ன எழுதுறாங்கன்னா எப்படி டீ போடுறது அப்படின்றத ரொம்ப டீட்டெயிலோட எழுதிட்டு இருக்காங்க எல்லாரும். டீ போடுறது எப்படின்னு எழுதணும். பட் எவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயில் இருக்கோ அவ்வளவுக்கு எவ்வளவு டீட்டெயில் கொடுத்து எழுதணும். சரியா? That's what everybody is doing. So you have a minute. Okay. Maybe I'll call you last. But sure. Okay guys, you have a minute left.
ஓகே டைம் ஆச்சு. ஆல்ரைட். ஸோ போதும், எவ்வளோக்கு எவ்வளோ எழுதிருக்கீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ போதும். எனி வாலண்டியர்ஸ் ஹூ வாண்ட்ஸ் டு ஸ்டார்ட்? ஓகே, யா, கோ ஹெட். குட் குட், யூ வாலண்டியர் இமீடியட்லி. கோபுலக்ஷ்மி சொல்லுங்க, கோ ஹெட். Good evening, ma'am. Ma'am, we have to on the cylinder. Then we Sorry? have to light up the. Sorry, one more time. கொஞ்சம் We have to on the cylinder and light up the gas. Then we have to keep a teapot or a vessel, and we have to take the measurement of a milk and water requirement. Add tea powder and a sugar. Let it it has to boil for 10 minutes, 10 to 15 minutes. Then we have to filter it and off the gas, and we have to drink, ma'am. Yeah, okay. All right. Okay. So let me repeat. நீங்க சொன்னது so that I understand. So turn on the gas and அப்புறம் measure what? The milk. என்னது? Light up gas. Light the gas. Okay. என்னது? Tea vessel. என்ன டீடைல்? சாரி, வெசல் மேல வைக்கணும். கரெக்ட். அப்புறம் measurement of milk and water requirement. உங்களுக்கு என்ன மில்க் வாட்டர் இருக்கோ அந்த மெஷர்மெண்ட் போட்டு then you said add sugar and tea leaves and then boil it and then filter சொன்னீங்களா? Yes, ma'am. Filter it, drink it. Okay, all right. So that is your கோபுலக்ஷ்மியோட how to make tea. Okay, சரி. I'm going to listen to a couple more and then we'll talk about the details. சரியா? Okay, Janani second. First, we have to turn on the gas now and light up the. Turn on the gas. Before doing that, we have to measure the milk, ma'am. If it is for like 4 people, it can be of half liter of milk, ma'am. So half liter of milk, you can pour half tumbler of water, or maybe 3/4 tumbler of water, and we have to play in a vessel. We have to pour the half liter of milk, and in a vessel we have to pour half liter of milk and 3/4 tumbler of water, and we have to light up the stove and place the vessel in the stove, and we have to wait, and then we can take an like 10 gram of ginger or cinnamon or like mint leaf, like any flavor we want, and we have to chop it and put it in the milk, put it in the vessel. Then we have to wait for the milk to boil. After the milk boils, we have to swim the stove, lower down the heat, and then we have to put it 4 tablespoons of tea powder. After putting 4 tablespoons, we have to we can stir it with a spoon to mix the tea powder all over the milk. After that, we have to wait for 5 to 7 minutes. In between, we need to mix the tea powder with the milk. And after waiting for 7 minutes, we can off the stove and wait for 2 to 3 minutes, and then we can filter it with 4 to 5 spoons of sugar. In another vessel, we have to put 4 to 5 spoons of sugar, and using the filter, we can filter the milk with the tea powder, and we can serve. Okay. So, கோபுலக்ஷ்மி 2 செகண்ட்ஸ்ல சொன்னதுக்கும் ஜனனி ஒரு 2 நிமிஷத்துல சொன்னதுக்கும் there's a difference, right? கோபுலக்ஷ்மி சொன்னாங்க pretty much the same steps. Gas stove on பண்ணணும், சட்டியை வைக்கணும், பால் ஊற்றணும், ஹீட் பண்ணணும், same thing. Janani also had all the thing, but Janani 2 நிமிஷத்துக்கு பேசினாங்க. Okay, why? ஏன் கோபுலக்ஷ்மி 30 செகண்ட்ஸ்ல முடிச்சாங்க, Janani 2 நிமிஷமா பேசினாங்க? 2 பேரும் pretty much the same thing தான் சொன்னாங்க. Janani maybe had a கொஞ்சம் என்னது கொஞ்சம் ஸ்பைசஸ் எல்லாம் போடலாம்னாங்க, but otherwise it's the same thing. Why how is Janani's thing? How is the Janani's thing different from கோபுலக்ஷ்மி's? என்ன டிஃபரண்ட் 2 பேர் சொன்னதுக்கு? மேம் அவங்களுக்கு கொஞ்சம் டீடைல்டா இருந்துச்சு, and அவ்வளோ இல்ல டீடைல்ஸ். Janani had some details. Okay, என்ன மாதிரி டீடைல்ஸ் இருந்தது? Yes,
Muhammad, I want to Ma'am, answer. first Okay, Muhammad Ismail. Yeah. மேம் ஃபர்ஸ்ட் சொன்னவங்க வந்து எப்படின்னா அவங்க ஒரே சென்டென்ஸ்லேயே எல்லாமே மேக் பண்ணிட்டாங்க மேம். செகண்ட் சொன்னவங்க வந்து சென்டென்ஸ் வந்து எப்படின்னா 1 by 1 சொன்னாங்க மேம். ம். இதான் மேம் எனக்கு டிஃபரன்ஸா தெரிஞ்சு. ஓகே, சென்டென்ஸ் வந்து 1 by 1 சொன்னாங்க. ஸோ ஷார்ட் சென்டென்ஸ் சொன்னாங்களா? ஓகே ஓகே, வெரி வெரி குட். வாட் எல்ஸ்? வாட் அதர் சேஞ்ச்? வாட் அதர் டிஃபரன்சஸ்? சரி, while you think about the differences, பிரியதர்ஷினி நீங்க என்ன எப்படி டீ போடுவீங்க? நீங்க கை தூக்குனீங்க இல்லையா முந்தி? எஸ் மேம். எப்படி நீங்க எப்படி இன்கிரீடியன்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுக்கணும் மேம். மில்க் வந்து 1 டம்ளர் எடுத்துக்கணும் மேம். வாட்டர் வந்து 1 டம்ளர் எடுத்துட்டு ஏலக்காய், சுகரு, டீ தூள் இதை எடுத்துக்கிறோம் மேம். ஸ்டவ் ஆன் பண்ணி பாத்திரத்தை அடுப்புல வச்சுட்டு பாலையும் தண்ணியும் ஃபர்ஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் இது பண்ணி கொஞ்சம் சூடாக விட்டுட்டு டீ தூளும் ஏலக்காய், சுகர் நம்ம போடணும்னா போட்டுக்கலாம், இல்ல லாஸ்ட்ல போடணும்னா போட்டுக்கலாம் மேம். போட்டுட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் மேம். அது கொதிச்ச பிறகு நல்லா கொதிச்ச பிறகு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஃபில்டர் பண்ணி கிளாஸ்ல சர்வ் பண்ணணும். அவ்வளவுதான். ஃபில்டர் பண்ணிட்டு ஓகே. சோ இது வந்து ஓகே, பிரியதர்ஷினி சொன்னது ஸ்வேதா சொன்னதை விட என்ன டிஃபரன்ஸ்? பிரியதர்ஷினி ஆல்சோ கேவ் அ லாங், நிறையவே சொன்னாங்க, ரைட்? அதுக்கும் ஸ்வேதாவுக்கும் என்ன வித்தியாசம்? நாட் ஸ்வேதா, ஜனனி சொன்னதுக்கும் வேற என்ன வித்தியாசம் இருக்கா? What do you guys think? ஜனனி சொன்னதுக்கும் பிரியதர்ஷினி சொன்னதுக்கும் என்னென்ன டிஃபரன்ஸ் இருக்கு? There are some differences. என்ன இருக்கு? என்ன நீங்க என்ன நினைக்கிறீங்க அவங்க சொன்னதுல என்ன டிஃபரன்ஸ் இருக்குன்னு? So ஷார்ட்டா சொன்னாங்க. கோபலட்சுமி said she had a lot of details. என்ன டீடைல்ஸ் இருந்தது? சொல்லுங்க. இட்ஸ் ஓகே முகமது இஸ்மாயில், வாட் எவர் டீடைல்ஸ் யூ திங்க். மேம் அவங்க ஜனனி சிஸ்டர் சொன்னது வந்து எப்படின்னா கொஞ்சம் டீப்பா சொன்னாங்க மேம். அதாவது ஸ்டவ் ஆன் பண்ணணும், டீ பவுடர் போடணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப டீப்பா சொன்னாங்க. எல்லாருமே சொன்னாங்க ஸ்டவ் ஆன் பண்ணணும், டீ பவுடர் போடணும்னு சொல்லிட்டு பிரியதர்ஷினியும் சொன்னாங்க, கோபலட்சுமியும் சொன்னாங்க. இல்ல மேம் எனக்கு என்ன இல்ல மேம் எனக்கு வந்து லாங்குவேஜ்ல எனக்கு டிஃபரன்ஸ் தெரிஞ்சு. அதாவது இங்கிலீஷ்ல பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து நிறைய சென்டென்ஸ் மேக் பண்ணலாம், ஆனா தமிழ்ல வந்து நம்ம ஈஸியா ஷார்ட் டென்ஸா முடிச்சிடலாம் மேம். எனக்கு அப்படி தெரிஞ்சு. அப்படி ஏன் தமிழுக்கு இங்கே ஜஸ்ட் லாங்குவேஜ். ஜனனி நீங்க சொன்னதையே தமிழ்ல சொல்லுங்க பார்க்கலாம். I want to see English and English தமிழுக்கு என்ன டிஃபரன்ஸ் இருக்கா சொல்லிட்டு. ஓகே, முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். அகைன் ஃபுல்லா சரியா? So don't rush. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க so that everybody pay attention. கொஞ்சம் மெதுவா சொல்லுங்க. Sweta, yes. Before Janani starts. Sweta, you have a question? Sweta, என்ன question? தமிழ்ல நீங்க சொல்றீங்களா? ஓகே ஃபைன். ஓகே இட்ஸ் ஓகே. கோ ஹெட் ஸ்வேதா. ஜனனி நீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ஜனனி தமிழ்ல நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் வந்து நம்ம கிச்சன்ல ஒர்க் பண்ணும்போது டிஸ்டர்பன்ஸ் இல்லாம கொஞ்சம் கிளீனா வச்சுக்கிட்டா நல்லது மேம். அப்புறம் ஈஸியா ஃபயர் ஆகிற மாதிரி திங்ஸ் எதுவும் கிளாத்ஸோ இல்ல பிளாஸ்டிக் பேக்ஸ் பக்கத்துல இல்லாம பாத்துக்கணும். தென் வந்து கேஸ் வந்து ஆன் பண்ணக்கு அப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணி இதுல நல்லா கொஞ்சம் பெரிய பாத்திரமா வச்சு அதுல வாட்டர் போர் பண்ணி அது லைட்டா கொதிச்சுட்டு இருக்கும் போதே டீ பவுடர், கொஞ்சம் இஞ்சி தட்டி போட்டு ஏலக்காய் தட்டி போட்டுக்கலாம். அது ஸ்மெல்லுக்கும் டேஸ்டும் நல்லா இருக்கும். அதுக்கப்புறம் அது ஒரு 100 டிகிரி செல்சியஸ்ல வந்து நல்லா கொதிச்சு அந்த வாட்டர் வரும் போது மில்க் போட்டோம்னா அப்புறம் மில்க் வந்து கொஞ்சம் சீக்கிரமாவே இதாகும். நம்ம போடுற தேவையான அளவுக்கு சில பேர் வந்து கம்மியா லைட்டா குடிப்பாங்க, சில பேர் ஸ்ட்ராங்கா குடிப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி டீ பவுடர் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் ஃபில்டர் பண்ணி அதை நல்ல ஒரு கிளாஸ்ல சர்வ் பண்ணும்போது தட் ஃபீல் பெட்டர். ஓகே, குட் குட். ஸோ யூ ஆல்சோ ஸ்வேதாவும் கொஞ்சம் டீட்டெயில்ஸ்லாம் சொன்னாங்க, ரைட்? தமிழ்ல தான் சொன்னாங்க. இப்போ என்ன முகமது இஸ்மாயில், ஸோ இப்போ என்ன டிஃபரன்ஸ் தெரிஞ்சுதா? ஃபர்ஸ்ட் சொன்னவங்களுக்கும் மித்த சொன்னவங்களுக்கும் ஸ்வேதா சொன்னதுக்கும் என்ன வித்தியாசம்? Other than language.
சேமா இருந்தது. சேமா தான் மேம். pretty much சேமா இருந்தது. ஓகே, ஆல்ரைட் ஜனனி, கோ ஹெட் ஒன் மோர் டைம் சொல்லுங்க. கொஞ்சம் 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 சத்தமா கொஞ்சம் ஸ்லோவா சொல்லணும், சரியா? So I want everybody to pay attention to all the details in what Janani is saying. Okay, go ahead Janani. ஃபர்ஸ்ட் ஸ்டவ் கீழே கேஸ் ஆன் பண்ணிக்கணும் மேம். அதுக்கப்புறம் வந்து 1/2 லிட்டர் ஆஃப் மில்க் எடுத்தோம்னா அந்த 1/2 லிட்டருக்கு ஒரு கால் டம்ளர் வாட்டர் எடுத்துக்கணும் மேம். வாட்டர் எடுத்துட்டு 1/2 லிட்டர் மில்கையும் அந்த தண்ணியையும் ஒரே பாத்திரத்துல ஊற்றணும் மேம். ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த பாத்திரத்தை கேஸ் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு அந்த பாத்திரத்தை ஸ்டவ்ல வச்சுக்கணும் மேம். அதுக்கப்புறம் இஞ்சி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ துருவி இஞ்சி சேர்த்துக்கலாம் மேம். வேணும்னா ஏலக்காவும் ஒரு 2 பிச்சு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் அது வந்து கேஸை ஃபுல்லாக வச்சுட்டு பால் கொதிச்சோடனே கேஸை சிம் பண்ணிடணும் மேம். சிம் பண்ணிட்டு ஒரு 4 ஸ்பூன் டீ பவுடர் போட்டுக்கலாம் மேம். டீ பவுடர் போட்டோடனே ஸ்பூனை வச்சு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா டீ பவுடர் எல்லா இடத்துக்கும் போகிறதுக்கு மிக்ஸ் பண்ணி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் ஒரு 3 to 5 to 7 minutes வந்து அப்படியே சிம்லேயே அந்த டீ இருக்கிற மாதிரி ஸ்டவ்ல எடுத்துக்கணும். அப்பப்போ வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும் ஸ்பூன் வச்சு. 7 minutes அப்புறம் ஆஃப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்துல வந்து எவ்வளவு ஸ்பூன் ஆஃப் சர்க்கரை வேணுமோ சர்க்கரை போட்டுட்டு நம்ம வடிகட்டுறதை வச்சு ஃபில்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கிளாஸ் வச்சு வச்சுக்கணும். ஓகே, ஆல்ரைட், வெரி குட். தமிழ்லயும் சொல்லியாச்சு. நான் யார் என்ன டிஃபரன்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க? முகமது இஸ்மாயில் தவிர வேற யாருன்னா சொல்லுங்க. என்ன டிஃபரன்ஸ் அப்சர்வ் பண்ணீங்க ஜனனி சொன்னதுக்கும்? எல்லாம் pretty much எல்லாரும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருந்தது. பட் ஜனனி had some more details. என்ன அந்த டீடைல்ஸ் எல்லாம் என்ன? the details that will make a difference. நம்ம போடுற டீல கரெக்ட், ரைட்? she gave the measurements. எதுக்கு மெஷர்மெண்ட் இம்பார்ட்டன்ட்? அவங்களும் அத கரெக்டா அப்ளை பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கும் மேம். இப்ப புதுசா நான்லாம் பண்ணிட்டு அவங்க சொல்றது எனக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்ல மேம். எக்ஸாக்ட்லி, அந்த மெஷர்மெண்ட்ஸ், தட் இஸ் வை யூ ஹேவ் டு பே அட்டென்ஷன். 1/2 லிட்டர் பாலுக்கு இந்த டீ போறதுன்னா பாலை ஊத்துங்க தண்ணி ஊத்துங்கன்னா எவ்வளவு பால் எவ்வளவு தண்ணி? 1/2 லிட்டர் பாலுக்கு 1/2 லிட்டர் தண்ணி ஊத்தணுமா, இல்ல 1/2 லிட்டர் பாலுக்கு 2 லிட்டர் தண்ணி ஊத்தணுமா? 1/2 லிட்டர் பால் எத்தனை பேருக்கு? ஐ மீன் ஜனனி ஆல்சோ கேன் ஆட் சம் மோர். இப்ப இன்னொருத்தவங்க சொன்னாங்க 5 பேருக்கு பண்றதா இருந்தா இவ்வளவு, 10 பேருக்கு வரவ, ரைட்? சோ யூ ஹேவ் டு ஆட் தட் டு. எத்தனை பேருக்கு பண்ண போறீங்க? 1 கப் பண்ண போறோமா, 2 கப் பண்ண போறோமா? those are some more details you can add, but that is called details. ஸ்டவ் ஆன் பண்ணுங்க, சட்டி வச்சு பால் ஊத்தணும், that is not details. Okay, when I say you have to have details, this is where you pay attention to. ஜனனி இங்கிலீஷ்ல சொல்லும்போது இது கூட சொன்னாங்க, இஞ்சி எல்லாம் போடும்போது take 10 grams of இஞ்சி. That's also measurement. அதுவும் இஞ்சி போடுங்க, தேவையான அளவு இஞ்சி போடுங்க, ஐடியாவே கிடையாது. தேவையான அளவுக்கு என்ன ஐடியாவே கிடையாது எனக்கு. இது புதுசா என்ன குக் பண்ண வர்றாங்கன்னா, இதெல்லாம் பர்சனலி ஹேப்பன் டு மீ. நான் முதல்ல குக் பண்ணும்போது எங்க அம்மா சொல்லுவாங்க, கொஞ்சம் எடுத்து போடும்பாங்க. அந்த கொஞ்சத்துக்கு மீனிங் என்னன்னு எனக்கு கத்துக்கிறது 20 வருஷம் ஆச்சு. எங்க அம்மாவோட கொஞ்சம் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் என்னோட கொஞ்சம். எங்க அம்மாவுக்கு இவ்வளவு போட்டா எங்க அம்மாவுக்கு கொஞ்சம், எனக்கு இவ்வளவு போட்டா எனக்கு அதுதான் கொஞ்சம், எனக்கு இவ்வளவுன்றது ஜாஸ்தி. அதுக்கு பதிலாக எங்க அம்மா வந்து 1 டேபிள் ஸ்பூன் அப்படின்ற ஒரு அளவு கொடுத்துருந்தாங்கன்னா நான் முதல்லயே 2 வருஷத்துக்கு முன்னாடியே எப்படி சமைக்கிறதுன்னு கத்துருப்பேன் நான். So that is what we are calling details. என்ன மெஷர்மெண்ட் கொடுக்கணும் இந்த கேஸ்ல, டீ கேஸ்ல ஸ்டெப்ஸ் 1 by 1 சொல்லணும், கரெக்டான ஸ்டெப்ஸ் போடணும். So if I had some additional things, make sure the whole thing is clean. That is good. That is a preparation step. எச்சமச்சான் இருந்ததுன்னா நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணும்போது பிரச்சனை ஆயிடும். So that she's thinking a little extra. என்ன பண்ணலாம், எப்படி செட்டப் பண்ணலாம் சார், which makes it a little bit more interesting. அவங்க அந்த டீ ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது you can make it a little bit more interesting. So இந்த ஸ்டெப்ஸ் எப்படி கரெக்டா வருது, ரைட்? எந்த ஸ்டெப்புக்கு அப்புறமா எந்த ஸ்டெப் பண்றோம், அண்ட் ஆல் த மைனர் டீடைல்ஸ். ஜனனி ஒரு ஸ்பூன் வச்சு ஸ்டிர் பண்ணுங்க கூட சொன்னாங்க. those are important details. சமயத்துக்கு நம்ம அப்படியே போட்டு போயிட்டோம்னா எவ்வளவு டைம் ஆகும், 5 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதா, 10 நிமிஷம் கொதிக்க வைக்கிறதா? And we also said until it boils.
தட்ஸ் a good thing. எவ்வளவு நேரம் ஆகும் பாயில் ஆகிறதுக்கு? Is it going to take 1 hour to boil or is it going to 10 minutes to boil? நான் எவ்வளவு நேரம் பக்கத்திலே நின்றுட்டு இருக்கிறது நான். So இப்போ ஒரு ஐடியா கிடைச்சிருக்கா? டீடைல், when I say details, அதுக்கு என்ன மீனிங்னு சொல்லிட்டு you understand? This is what நீங்க ப்ராஜெக்ட் நீங்க எக்ஸ்பிளைன் பண்ணும் போதும் பின்னாடி யாராவது போய் நீங்க ஒரு இன்டர்வியூக்கு போறீங்க, இன்டர்வியூல போய் கேக்குறாங்க என்ன ப்ராஜெக்ட் பண்ணா, ஓ நான் வந்து லைப்ரரி மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் பண்ணேன், அதெல்லாம் முடிஞ்சது. இஸ் தட் ஹவ் யூ டாக்? யாருக்குன்னா இன்ட்ரெஸ்ட் வருமா? அந்த மாதிரி சொன்னோம்னா, ஓ இதுதான் இவங்க பண்ணாங்க, அடுத்து என்ன கேள்வி கேட்கறது அப்படின்ற இன்ட்ரெஸ்டே வராது. அதையே நம்ம இப்ப ஸ்வேதா சொன்ன மாதிரி, நான் வந்து எப்பவும் லைப்ரரிக்கு போவேன், நானு போகும்போது வந்து இந்த புக்ஸ் எல்லாம் அங்கங்க இருக்கும். ஸோ நான் வந்து நினைச்சேன், நான் மேபி நம்ம வந்து இப்படி ஒரு இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் ஒன்று பண்ணலான்னு இருந்தா எப்படி நல்லா இருக்குமே யோசிச்சேன். அப்புறமா நான் பண்ண ஆரம்பிச்சேன். அந்த மாதிரி ஒரு எக்ஸ்ட்ராவா ஒன்று கொடுத்துட்டு அப்புறமா ஆரம்பிச்சா then people are a little bit more interested in understanding what you have to say. அப்புறமா இந்த ஆக்சுவல் லைப்ரரி இதுல வந்து இன்னொரு ரீசன் சொல்லலாம். நான் வந்து இந்த MERN-STACK பத்தி படிச்சேன், நான் யூடியூப்ல இன்ட்ரெஸ்டிங்கா தெரிஞ்சது. சரி நம்மளும் வந்து அந்த லைப்ரரியில இருந்து ஒரு பிரச்சனை இருக்கிறது கேள்விப்பட்டேன். ஸோ ஐ தாட் I'll also do something with the MERN-STACK. நான் என்ன லேர்ன் பண்ணணும் அதை வச்சு பண்ணலான்ட்டு இருந்தேன். Those are your details. Okay? Now, with that in mind, இது வரைக்கும் பேசாதவங்க, who wants to share your not tea, coffee experience? எப்படி காஃபி போடுறது சொல்லிட்டு who wants to share it? நான் சொன்னதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீங்க சொல்லணும். எல்லாரும் பேசணும். Obviously, இந்த Think Smart classes for people to talk because that's one of the things you are learning. நம்ம பேசாமலே இருந்தோம்னா நமக்கு எதுவும் வராது. So, I want before the end of the class, it's only an hour long class. ரொம்ப நேரம்லாம் போகாது. அதனால make sure you use the opportunity to speak. So, who's going next? Okay. ரொம்ப நேரம் நான் டைம் வெயிட் பண்ணவும் முடியாது. அதனால I'm going to call out the names. Let's see, Kalaimoli. Hello, ma'am. Ma'am, as well as tea process only I have to do that, ma'am. Yeah, say that again. Tea process தான் again அதே repeat பண்ணணுமா, ma'am? Tea or coffee? You can do coffee. Okay, ma'am. Ma'am, first of all, we can check whether the ingredients are having or not, ma'am. Why? Because if there is not having tea powder means totally waste only, ma'am. So first of all, we have to check the ingredients first of all. Okay. Then after wash the vessels like that, ma'am. I mean cup, ma'am. Cup. Okay. Then on the stove, ma'am. Keep the pan. Whether the pan gets some heated, then after pour the milk to the pan. Then boil some 5 minutes. Then after we have to put sugar on that milk. And extra some species like ginger, like that, ma'am. It's also take the correct measurements. Then if I take it 1 packet milk means I have to add 1.2 glass of water. Then boil to 15 to 20 minutes. Then add a tea powder to the milk. Then stir to the glass. Then finally the tea will be ready. Okay. All right. Now, who wants to comment on கலைமொழி சொன்னதை வச்சு இவ்வளவு நேரம் நம்ம பேசினதுக்கு அப்புறமா கலைமொழி சொல்லியிருக்காங்க என்னென்ன what is your thoughts? இப்போ let's say கலைமொழியை தான் நம்ம இன்டர்வியூ பண்ணியிருக்கீங்க, நீங்க தான் இன்டர்வியூ பண்றீங்க கலைமொழியை. உங்களோட என்ன what is your thoughts? சொல்லுங்க பார்க்கலாம். வேற யாராவது? ராஜி, what do you think? கலைமொழி சொன்னதை வச்சு நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்க டிவி ப்ராசஸ் நீங்க கரெக்டா அதே மாதிரி டீ போட முடியுமா? ராஜி, are you here? முடியும் மேம். சொன்ன வச்சு கரெக்டா போட்டுருங்க. ஆமா மேம். சரி. அவங்க எல்லா டீடைல்ஸும் இருந்தது. நம்ம என்ன சொன்னோம், இவ்வளவு நேரம் என்ன சொன்னோம்? டீடைல்ஸ் ஆர் இம்பார்ட்டன்ட் சொன்னோம். ரைட்? கலைமொழி சொன்னதுல எல்லா டீடைலும் இருந்ததா? இருந்துச்சுடா மேம். எல்லாம் இருந்தது. ஓகே. ஆமா மேம். ஓகே. கோமதி, what do you think? கோமதி, எல்லா டீடைலும் இருந்ததா? மோஸ்ட்லி இருந்தது மேம். ஓகே. இன்னும் இல்ல?
mostly not why not all the details. என்ன இருந்தது, என்ன டீடைல் இருந்தது, என்ன டீடைல் இல்ல. கோமதி. எஸ் மேம். என்ன டீடைல் இருந்தது? அவங்க வந்து சொன்ன அளவுக்கு டீடைல் வந்து இவங்க சொல்லல மேம். So give me, see, இந்த questionக்கு answer has to be detailed. You have to tell me exactly என்ன டீடைல் இருந்தது, என்ன டீடைல் இல்ல. அவங்க சொன்ன அளவுக்கு tell me exactly what, என்ன டீடைல் இருந்தது. This is what அந்த திருப்பி நான் சொல்றதெல்லாம் இதுதான். அப்படியே ஜெனரலா அப்படி பேசக்கூடாது. You have to give me the exact things. That's what நான் திருப்பி சொல்றேன் நான். டீ வந்து நான் பால் வைங்க, சுகர் போடுங்க, that is a general thing. எக்ஸாக்ட்னா என்ன மீனிங்? 1/2 லிட்டர் பால் போடுங்க, 2 ஸ்பூன் சுகர் போடுங்க, that is the detail. இப்ப நான் கோமதி நான் என்ன கேட்கிறேன்னா, கலைமொழி சொன்னதுல என்ன டீடைல் இருந்தது, என்ன டீடைல் இல்ல. எவ்வளவு நேரம் பாயில் ஆகணும் அந்த டீடைல்ஸ் இல்ல மேம். என்னது? எவ்வளவு நேரம் வந்து பாயில் ஆகணும், எவ்வளவு நேரம் பாயில் ஆகணும்ன்ற டீடைல் இல்ல. ஓகே, வேற என்ன டீடைல் இருந்தது? எஸ், யா, somebody ஓபலக்ஷ்மி raised her hand. என்னது நீங்க சொல்லுங்க ஓபலக்ஷ்மி. Ma'am, everything was okay, but எவ்வளவு லிட்டர்னு சொல்லி மென்ஷன் பண்ணல. It can be half liter or 1 packet, like 1 liter கூட இருக்கலாம் மேம். பட் என்ன சொன்னாங்கன்னா 1.5 what is it? For that measurement we have to pour a water. So they didn't mention about the it can be a half liter or 1 liter. Everything was okay ma'am. It was good. It was good. நீங்க வந்து இந்த கிளாஸ்ல வந்து ஐயோ நம்ம கூட படிக்கிறவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க குறை சொல்லக்கூடாது. that is not the point இல்லையா? we are here to learn. கலைமொழியும் லேர்ன் பண்ணணும், எல்லாருமே லேர்ன் பண்ணணும். so when I say do a comment, நம்ம வந்து you don't have to think that நம்ம என்ன கமெண்ட் சொன்னா அவங்க பாவமே நினைக்க கூடாது. because we want கலைமொழி to learn, right? so எக்ஸாக்டா கலைமொழிக்கு சொன்னதுல வந்து நீங்க வந்து okay she didn't, okay I want to hear some more things that somebody else. வேற யாரனா பேச ஆரம்பிச்சீங்களா? கீர்த்தி பேச ஆரம்பிச்சீங்களா நினைக்கிறேன் நான். கீர்த்தி what is மேம் அவங்க அந்த கலைமொழி வந்து பாயில் பண்றது எவ்வளவு நேரம் சொல்லிட்டு சொன்னாங்க. சுகர் அந்த ஜிஞ்சர் எவ்வளவு எடுத்துக்கணும் மெஷர்மென்ட் சொல்லல மேம். அந்த மெஷர்மென்ட் சொல்லல. பால் என்ன சொன்னாங்க? ஒரு பாக்கெட் பால் எடுத்துக்குவாங்கன்னாங்க. I don't know, ஒரு பாக்கெட் பால் 1/2 லிட்டர் ஒரு மேபி இட்ஸ் a known thing. நம்ம ஊர்ல எல்லா பாக்கெட்ன்றது ஒரே ஒரு சைஸ்ல தான் வரும் அப்படின்னா ஷூர் அவங்க சொன்னது ஒரு பாக்கெட். எனக்கு தெரியாது பாக்கெட்ன்றது 1/2 லிட்டர்லயும் வரும், 1 லிட்டர்லயும் வரும், 1/4 லிட்டர்லயும் வருமா எனக்கு தெரியாது. இஸ் தட் ஹவ் இஸ் இட்? எல்லா சைஸ்லயும் வருமா பாக்கெட்? பாக்கெட் எந்த சைஸ்ல வரும்? பால் பாக்கெட் 100 மில்லில இருந்து 200 மில்லி அப்படின்றது வந்து ஒரு பாக்கெட்ன்ற போது எந்த பாக்கெட்? Right? So that's the detail. Hello, ma'am. Yes. Ma'am, first of all, sorry, why? Because I don't know idea about how do we prepare tea. This is the first time only. No. Okay, hold yeah, on. of course. Do not I really no. Hold on, girls are mostly girls. Now only when you ask the question, now only in my own I have to ready that like that, ma'am. I asked it to my mom also. Okay, yeah. But she doesn't say to me, no, this is your responsibility, so you have to tell to your ma'am. So that's why Yes. I have no idea. So that's why sorry to say like No, that, sorry, ma'am, because I don't know. It's okay. Okay, got it. Hold on. பாருங்க, there is nothing called wrong answer. சரியா? Don't say Okay. sorry I didn't do well. No. I don't want you. Okay. I don't want anybody to feel sorry. I want everybody No, to ma'am. learn. Oh, I learned something Okay, new. Okay. இப்போ நீங்க அந்த क्वेश्चन கேட்கலனா எனக்கும் தெரிஞ்சிருக்காது ஒரு டீ எப்படி போடணும் அப்படினு. என்னோட தாட்ல நான் சொன்ன கரெக்ட்டா இருக்குமா தப்பா இருக்குமான்னு தெரியல. பட் now I realize என்னென்ன மெஷர்மென்ட்ஸ் எடுக்கணும் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. Thanks to say that, ma'am. That is okay. The idea of this discussion is உங்க எல்லாரையும் நான் டீ போடுறது எப்படி அதுல எக்ஸ்பர்ட் ஆறதுக்கு இல்ல இந்த ஐடியா. இந்த ஐடியாவோட பர்பஸ் வந்து when you do something எவ்வளவு attention pay பண்ணி எவ்வளவு டீடைல்ஸ் பண்றீங்கன்னு சொல்றதுக்காகத்தான் இந்த எக்ஸசைஸ். I took tea as an example because I thought everybody will do some tea. Tea போடுறது is a common thing, right?
Okay, ma'am. Mostly, I mean, okay, college படிக்கும்போது நானும் டீ போட்டேன். I'm not going to blame anybody. ஏன் டீ போட தெரியுதுன்னு சொல்லிட்டு I'm not going to blame. நான் இப்போதைக்கு நான் டீ போட வீட்டுக்காரனா வந்து நீங்களே டீ போட்டுக்கோங்க சொல்லிடுங்க. So anyway, that is not the point. The point is எப்படி வந்து நீங்க டீடைல் சொல்றீங்க. I'll tell you why. எக்ஸாம்பிள் வந்து ஏன் சொல்றேன்னா, ப்ரோக்ராம் எழுதும்போது யாரும் அட்வான்ஸ் கிளாஸ் வந்தவங்க யாரும் கிடையாதுங்க. பைத்தான் கோடு எழுதும்போது couple of batches முன்னாடி we gave an example, ஒரு ப்ராப்ளம் கொடுத்தோம். அந்த ப்ராப்ளம் என்னன்னா compare two numbers, அந்த நம்பரை பார்த்துட்டு எந்த நம்பர் வந்து பிக்கர் நம்பர், 2 நம்பரை எடுத்து find the biggest number, அப்புறமா வந்து அதுக்கப்புறமா அந்த பிக்கஸ்ட் நம்பர் கண்டுபிடிச்ச பிறகு multiply it by 10, give the answer. எல்லாரும் என்ன பண்ணாங்க, பிக்கஸ்ட் நம்பர் என்னன்னு கண்டுபிடிச்சு ஆன்சர் போட்டாங்க. யாரும் அந்த multiply 10 போடல. ஏன் போடல? They didn't even read the question. They didn't pay attention to the details. சரியா? ஸோ அதான் நம்ம ஸ்டார்டிங்ல நிறைய பேர் மிஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டார்டிங்ல நான் சொன்னது, இந்த நம்ம இப்ப பண்ற எக்ஸசைஸோட பர்பஸ் வந்து நம்ம ரெகுலர் லைஃப்ல என்ன பண்றோமோ அதை வச்சுக்கிட்டு நம்ம லேர்ன் பண்ணிட்டு we are going to apply those skills when we do the interviews, when we write program, when we talk to people. அதெல்லாம் அப்ப அப்ளை பண்ண போறோம். அதுக்காக we are learning here. அதனால இது ஓபலட்சுமி ஸ்டார்டிங்ல ஒழுங்கா பண்ணல, that's okay, because that is how we are going to learn. இப்ப ஓபலட்சுமி ஒரு 10 பேர் பண்றதை பார்த்தாங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஓ இதெல்லாம் டீடைல்ஸ் போல் இருக்கு. This is what when ma'am keeps saying details, this is what details mean. உங்களுக்கு பழகுறீங்க. That is what. So don't feel sorry. Just at the end of the class, as long as you know how exactly to make tea with the details, we are good to go. சரியா? Now, I want one more person. இவ்வளவு நேரம் பேசியாச்சு. Details, measurement, அது இது நிறைய தடவை பேசியாச்சு. I want to see the others. யார் பேசாதவங்க ரிப்பீட் பண்ணுங்க. இவ்வளவு நேரம் அப்சர்வ் பண்ணிருப்பீங்க மித்தவங்க என்ன சொன்னாங்கன்னு. அந்த அப்சர்வேஷன் வச்சுக்கிட்டு சொல்லுங்க. I want Johnny to do it because we only have 2 men in the class. This is it. Okay. Not too many. Hello, ma'am. Voice. சொல்லுங்க. Hello, ma'am. Yes. என்னது இந்த டீ பொடி தானே? கொஞ்சம் எனக்கு கேட்கலையே, கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. டீ பொடி தானே? டீ போடுறதே தான். முதல்ல வந்து இந்த ஸ்டவ் ஆன் பண்ணணும். ஆன் பண்ணிட்டு இந்த பிளேட் எடுத்து வைக்கணும். அந்த பிளேட் எடுத்து வச்சுட்டு அதுல உடனே இந்த ஒரு 1 லிட்டர் போல பால் எடுத்து ஊத்தணும். ஊத்திட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் போல அதை இந்த சூடா விடணும். ஒரு 5ல இருந்து ஒரு 10 நிமிஷம் போல சூடா விடணும். அதுக்கடுத்து ஒரு 2-3 ஸ்பூன் வந்து தேயில போடணும். தேயில போட்டுட்டு அதுக்கடுத்து கொஞ்சம் நேரம் அதை நல்லா கொதிக்க விடணும். ஒரு 10, 15, 20 நிமிஷம் போல கொதிக்க விடணும். அதுக்கடுத்து சுகர் போட்டு நல்லா கலக்கி விடணும். சுகர் எல்லாம் போட்டுட்டு அதுக்கு அடுத்தது அவ்வளவுதாங்க. கலக்கி விட்டுட்டு அது நீங்க வீட்டுல டீ போட்டது கிடையாது? ஓகே, ஆல்ரைட், யூ ஆர் ஆல்மோஸ்ட் தேர். கலக்கி விட்டுட்டு அப்படி அவ்வளவுதானா? ஸ்டவ் ஆஃப் பண்ணணுமா வேண்டாமா? ஸ்டவ் ஆஃப் ஆகணும். ஸ்டவ் ஆஃப் ஆகிட்டு இது இறக்கி வைக்கணும். இறக்கி வச்சுட்டு குடிக்கணும். அப்படி குடிக்கணும். என்ன மீனிங்? ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு குடிக்கணும். என்ன மீனிங்? இது இந்த வேற கப்பல் எல்லாம் ஊத்தி வேற கப்பல ஊத்தணும். கப்பல ஊத்திட்டு எல்லாரும் கொடுத்து குடிக்கணும். ஓகே, வேற கப்பலையும் ஊத்தணும். மேபி பிகாஸ் யூ டோன்ட் நோ மச், யூ ஹேவ் டு ஃபில்டர். அந்த தேயிலை எல்லாம் எடுக்கணும் இல்லையா? அதெல்லாம் அதையும் சேர்த்து குடிச்சுக்கோம் நம்ம. தட்ஸ் ஓகே. தட்ஸ் பிகாஸ் யூ டோன்ட் நோ ஹவ் டு மேக் டீ. அதனால அந்த டீடைல் மிஸ் ஆச்சு. பட் அந்த இது தவிர சுகர் போடணும்னு சொன்னீங்க. எவ்வளவு சுகர் போடுறது? ஒரு டப்பா சுகர் போட்டேன் நானு. இது ஒரு 2-3 ஸ்பூன் போல. 1 லிட்டர் பாலுக்கு நான் 2-3 டேபிள் ஸ்பூன் சுகர் போட்டா காணுமா எனக்கு? ஓகே, தோஸ் ஆர் தி டீடைல்ஸ், ரைட்? ஸோ உங்க இதுல கொஞ்சம் டீடைல் ஆட் பண்ணீங்க. அந்த 1 லிட்டர் பால் போடணும்னு சொன்னீங்க. தட்ஸ் டீடைல் வந்தது. அப்புறமா மித்தது எல்லாமே கொஞ்சம் போட்டீங்க. கொஞ்சம் தேயிலை, கொஞ்சம் whatever. ஸோ யூ ஹேவ் டு ஆட் டீடைல்ஸ் தேர் டு. 1 லிட்டர் பாலுக்கு நீங்க வந்து 3 ஸ்பூன் தேயிலை போடணும். தட் இஸ் யுவர் டீடைல். ஓகே, ஆல்ரைட். லாஸ்ட் யாரு? ஐ திங்க் சோ ஃபார் சபீனா பேசல, தமிழரசி பேசல. எஸ், தமிழரசி சொல்லுங்க.
மேம் ஒரு நிமிஷம் தமிழ் காஃபி போடுறது எப்படின்னு சொல்லுங்க. நிறைய பேர் டீ போட்டாச்சு நம்ம. ஐ வாண்ட் யூ டு அப்ளை டு காஃபி. காஃபி போட தெரியுமா தமிழத்துக்கு? எஸ் மேம். காஃபி போடுறது எப்படின்னு டீடைலோட சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி வச்சுட்டு சட்டி எடுத்து வைக்கணும் மேம். வச்சுட்டு மில்க் ஊற்றணும் மேம். மில்க் இப்போ 2 பேருக்கு காஃபி வேணும் அப்படின்னா 2 கப்பு மில்க் ஊற்றிட்டு 1 கப்பு வாட்டர் ஊற்றணும் மேம். 1 கப்பு வாட்டர் ஊற்றி நல்லா கொதிச்சு வரும்போது காஃபி பவுடர் போடணும் மேம். சுகர் போட்டு இறக்கி வச்சிடணும் மேம். சுகர் போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு லாஸ்ட் டம்ளர்ல காஃபி பவுடர் போட்டு ஆத்தணும். அவ்வளவுதான். ஓகே. இல்ல டீடைல் இருந்ததா? நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. நீங்க சொன்னதுல நான் இவ்வளவு நேரம் பேசினதுக்கு என்னென்ன டீடைல்ஸ் இருந்தது, என்னென்ன டீடைல்ஸ் இல்ல, நீங்களே யோசிச்சு சொல்லுங்க. எங்கெல்லாம் டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம் சொல்லுங்க. ஜானி டெல் மீ. ஜானி, தமிழரசி சொன்னதுல எங்கெல்லாம் டீடைல் ஆட் பண்ணலாம் சொல்லுங்க. அவங்க சொன்னதுல எங்க டீடைல் ஆட் பண்ணலாம்? I want Johnny to try first. நீங்க பேசுனீங்கன்னா எனக்கு கேட்கல. ஜானி, அவங்க தமிழரசி சொன்னதுல என்ன டீடைல்லாம் இன்னும் ஆட் பண்ணலாம்? தெரியலையா? ஓகே. ஓகே. ஓபுலக்ஷ்மி மேம், எவ்வளோ ஸ்பூன் காஃபி பவுடர் அண்ட் எவ்வளோ ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணணும்னு சொல்லலாம் மேம். கரெக்ட். ரைட். இந்த ரேஷியோ என்னன்னு நமக்கு தெரியல. இந்த காஃபிக்கு இது பண்ணணும்னு சொல்லிட்டு. எஸ் தமிழரசி சொன்னீங்களா சொல்லலையா? எஸ் மேம். சொல்லலாம் மேம். That's what I keep saying. திருப்பி சொல்றதுல அதேதான். You have to add every little thing that you have. You have to add the details. I can even go into the details of stove on பண்ணி ஸ்டவ்ல வந்து நிறைய செட்டிங் இருக்கும் இல்லையா? வைக்கலாம், மீடியம் ஹீட்டும் வைக்கலாம், ஹை ஹீட்டும் வைக்கலாம். எந்த ஹீட் பண்றது? 10 நிமிஷம் கொதிக்க பேன் எடுத்து சட்டி எடுத்து வச்சு அதுல வந்து மில்க் ஊற்றி 2 டம்ளர் மில்க் ஊற்றி அதுல 1 டம்ளர் வாட்டர் ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும் மேம். கொதிக்க வச்சதுக்கு அப்புறம் 2 ஸ்பூன் இல்லாட்டி 3 ஸ்பூன் தேவையான அளவு சர்க்கரை போட்டு அப்படியே ஃபில்டர் பண்ணணும் மேம். காஃபி பவுடர் டம்ளர்ல போட்டு ஃபில்டர் பண்ணி காஃபி பவுடர். அகைன் காஃபி பவுடர் எவ்வளவு போடுறதுன்னு மிஸ் பண்ணிட்டீங்க. எவ்வளவு காஃபி பவுடர் போடுறது? 1 ஸ்பூன் போடுறதா, 1 டம்ளர் காஃபி பவுடர் போடுறதா? 1 டம்ளருக்கு 1 ஸ்பூன் போட்டா போதும். அது சொல்லணும்ல. இந்த டீடைல்ஸ் ஆட் பண்ணுவீங்க. ரைட் மேம். டீடைல்ஸ். ஓகே. ஆல் ரைட். Sabina, I think you're the last one. Wouldn't speak at all, I think. நீங்க என்ன காஃபி போட போறீங்க? First we have to thank many said about tea, so I'm going to share the steps to make coffee. Okay. First we have to turn on the stove and place the vessel on the stove, and first we have to add 3 cups of water. This is for coffee for 5 persons. First we have to add 3 cups of water, and to that we have to add half a liter of milk. Half a liter means around 2.5 cups of milk. It will come around 2.5 cups of milk. And we have to add half a liter of milk, and we have to let it boil. It will come to a boil within 5 minutes. Within 5 minutes it will boil, and after it comes to boil, we have to lower the flame and let it simmer for 3 to 4 minutes. And after that, we have to add sugar. Then we have to allow it to boil for 1 more minute so that the sugar melts. And after that, we can turn off the stove and add 2.5 spoons of
coffee powder. And we can pour it into 5 cups and serve that coffee. Okay, sounds very good. Now, who has any comment on this? Veena Sunale, who has comments? மேம் சுகரோட அளவு சொல்லலாம். சுகரோட அளவு சொல்லல. Very good. I missed that. Okay. Okay. வேற யாருக்கு எனக்கு it can be positive comment too. அவங்க கரெக்டா இருந்து லிட்டர்னு சொல்லிட்டு அப்புறமா 2.5 cups ரெண்டு இதுலயும் சொல்லிட்டாங்க. ஸோ பேசிக்கலி அவங்க என்ன சொன்னாங்க, தண்ணியும் கப்பு லெவல்ல சொன்னாங்க, பாலும் கப்பு லெவல்ல சொன்னாங்க. ஸோ இட்ஸ் ஈஸி டு டூ இட். ரெண்டு தண்ணி கப்பு லெவல்ல சொல்லிட்டு பால் 1/2 லிட்டர்னு சொன்னா மேபி தட்ஸ் a confusion. 1/2 லிட்டர்ன்றது எத்தனை கப் வரப்போகுது என்னன்னு தெரியாது. So she did that. So when I say ஒரு கமெண்ட் சொல்லுங்கன்னு சொன்னா you can give positive things that you liked about it. அதுவும் சொல்லலாம் நீங்க. Anybody has any comment on what Veena said? Any comment? Whatever you observed? யாரும் எதுவுமே அப்சர்வ் பண்ணலையா அவங்க சொன்னதுல? Again, this is how group discussion is going to work, right? நீங்க finally she said pour the cups when the coffee is ready and serve to the customers or family friends. Correct. Yes, so that's a good way to end it, right? So she did that too. All right. So Biswajit, நீங்க லாஸ்டா நீங்க பேசிட்டீங்க, நீங்க பேசியாச்சு. Do you want to share or yes or no? Do you want to do the tea or coffee? Coffee. Coffee. First switch off the stove and take the bowl on the stove and pour the milk packet 1 liter or 2 liters. Wait some minute to boil and add some required water in the milk bowl. Afterwards we have to add the coffee powder, sunrise or brew. We have whatever we want, you have to add it, ma'am. Next we add next sugar, ma'am. 2 or 3 spoons and afterwards switch off the gas stove and pour the coffee is ready and pour the cups and serve to the customers. Serve to customers. Okay. Anybody comment? Any comments? Any comments on what Biswajit said? No comment? என்ன டீடைல் இருந்தது, என்ன டீடைல் இல்ல? பவுடரோட பிராண்ட் கூட சொன்னாங்க. ஏன்னா நான் அதுல கன்ஃபியூஸ் ஆயிருக்கேன். 3 வந்து டீ தூள், ப்ரூ வந்து காஃபி தூள். அது ஓகே, அது சொன்னது நல்லா இருக்கு. ஓகே, எஸ். என்ன பிராண்ட் சொன்னதுல it makes it கொஞ்சம் ஈஸி. பிகாஸ் காஃபி போடும்போது the 2 ways of காஃபி போடுவாங்க இல்லையா? டிகாக்ஷன் போட்டு போடுற காஃபின்னு ஒன்று இருக்கு, இன்ஸ்டன்ட் போட்டு போடுற காஃபின்னு ஒன்று இருக்கு. ஸோ அப்படிங்கும்போது அந்த டீட்டெயில் கொடுக்கறது பெட்டர். இன்ஸ்டன்ட் காஃபி, அதனால ப்ரூ இஸ் ஒன்லி இன்ஸ்டன்ட் ஆர் நாட் எனக்கு தெரியாது. பட் அதனால அந்த டீட்டெயில் ஹெல்ப்ஸ். ப்ரூ சன்ரைஸ் சொன்னது ஹெல்ப்ஸ். வாட் இஃப் நர்சஸ் காஃபியா இருந்திருந்தா நர்சஸ் காஃபி இப்படி போட முடியாது, வேற மாதிரி போடணும் இல்லையா? ஸோ தோஸ் ஆர் த டீட்டெயில்ஸ். அகெயின் இன்னொன்று என்ன சொல்றேன் நான், யூ ஹேவ் டு பார்ட்டிசிபேட் இன் டாக்கிங் ஹியர். ஏன்னா தட் இஸ் வாட் இஸ் கோயிங் டு ஹெல்ப் யூ வித் யுவர் குரூப் டிஸ்கஷன். இங்க பேசலைன்னா அப்புறம் குரூப் டிஸ்கஷன்ல போய் எப்படி பேசுவீங்க? அதுவும் அந்த குரூப் டிஸ்கஷன் டாபிக் வந்து இன்னுமே கஷ்டமான டாபிக்கா இருக்கு. இங்க அட்லீஸ்ட் டீ போடுறதை பத்தி பேசுறோம், விச் எவ்ரிபடி நோஸ். குரூப் டிஸ்கஷன்ல வந்து இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ணலாமா வேணாமா அந்த மாதிரி வீல் டூ தட் டூ. பட் இந்த மாதிரி கொஞ்சம் டீப் திங்கிங் இருக்கிற டிஸ்கஷன் இருந்ததுன்னா எப்படி பேச போறீங்க நீங்க? You have to start talking here. You have to அவங்க மித்தவங்க என்ன பேசுறாங்கன்றதை you have to pay attention to it. மித்தவங்க அவங்க பிஸ்வஜித் சொன்னாங்கன்னா அந்த மைனர் டீடைல்ஸ், காஃபி நேம் என்ன சொல்றாங்க, அந்த டீடைல்ஸ்க்குலாம் நம்ம அட்டென்ஷன் பே பண்ணா தான் அடுத்து நம்மளால பேச முடியும். சேம் திங் இஸ் கோயிங் டு ஹேப்பன் வித் யுவர் குரூப் டிஸ்கஷன் டூ. ஏன்னா குரூப் டிஸ்கஷன்ல ஒரு ஆள் என்ன சொல்றாங்களோ அதை வச்சு நீங்க இன்னும் திருப்பி பேசணும். ஸோ ரெக்ரூட் பண்ண வர்றவங்க தே கோயிங் அப்சர்வ், பரவாயில்லையே இவ்வளோ டீடைல்ஸ் அப்சர்வ் பண்ணியிருக்காங்களேன்னு அவங்களுக்கு தெரியும். This is a place for you to practice those skills. And I'm starting with really simple examples. At the class poga I'll give more complicated
problems, which makes you think even more. இது வந்து இருக்கிறதுலே ரொம்ப சிம்பிள். டீ போடுறது இது சிம்பிள். நான் வந்து இதை விட சிம்பிளா போடுறதுன்னா எப்படி தண்ணி பாயில் பண்றது எப்படி வேணா கேட்டிருக்கலாம் நான். எனிவேஸ், so next step is homework. Homework for this class is, I was going to say omelette எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு. எத்தனை பேருக்கு தெரியும் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு சொல்லிட்டு? போட்டிருக்கீங்களா லைஃப்ல? மேபி ஐம் டூயிங் வித் குக்கிங், மேபி ஐ ஷுட் டூ சம்திங் எல்ஸ். எனி சஜஷன்ஸ்? மேபி ஜெர்னி நோஸ். ஓகே, நிறைய பேருக்கு ஆம்லெட் போடுறது தெரியும். ஆல்ரைட், லெட் மீ டூ திஸ். கிவ் மீ சம் சஜஷன்ஸ், ஐ வில் பிக் ஒன். நீங்களே ஒரு, ஐ எம் ஒன்லி டூயிங் சமையல், இட்ஸ் இஸ் நாட் ஃபேர் பிகாஸ் நாட் எவ்ரி, எனக்கு உங்க வயசுல எனக்கு தெரியாதப்போ ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு அந்த வயசுல எனக்கு தெரியாது. ஸோ அதனால இட் மே நாட் பி ஃபேர். கிவ் மீ சம் ஐடியாஸ். Give me some ideas on homework. I want you to write the step. இந்த மாதிரி டீடைல்ஸோட ஸ்டெப் எழுதுங்க. ஸ்வேதா, என்ன ஐடியா? வாட் இஸ் யுவர் ஐடியா? ஸ்வேதா கை தூக்கி இருக்கீங்க. You are on mute. You are on mute, Sweta. Okay, anybody else? Any ideas of என்ன homework? இந்த மாதிரி I want you to learn to write with the details, something that you normally do. அதை வந்து எப்படி ஸ்டெப் பை ஸ்டெப்பா எழுதலாம், திங்க் பண்ணி எவ்வளோ டீடைல்ஸ் ஆட் பண்ணலாம் அப்படின்றதுக்கு I want you to write about something. I was going to say how to make omelette, but I don't want to do it. நீங்களாவே எனக்கு ஒரு எக்ஸாம்பிள், இப்போ 2-3 பேர் எக்ஸாம்பிள் உங்க மனசுல என்ன தோணுதோ அந்த எக்ஸாம்பிள் சொல்லுங்க. I'll pick one and that is going to be your homework and we're going to end the class with that. சீக்கிரமா சொன்னீங்கன்னா கிளாஸ் சீக்கிரமா முடியும், இல்லைன்னா கிளாஸ் எடுத்துட்டே போகும். சொல்லுங்க. எஸ் ஸ்வேதா. ஆம்லேட்க்கு வந்து ஒரு எக் இப்ப நம்ம போடுறோம்னா அதுக்கு ஒரு வெங்காயத்துல hold on ஸ்வேதா hold on ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. இஸ் ஸ்வேதா ஆன்சரிங் தி क्वेश्चन? நான் கேட்ட கேள்விக்கு தான் ஸ்வேதா பதில் சொல்றாங்களா? நான் என்ன கேள்வி கேட்டேன், என்ன பதில் வருது? This is I see all the time in class. நான் கேட்கிற கேள்வி ஒண்ணு இருக்கும், வர்ற பதில் வேற மாதிரி இருக்கு. நான் என்ன கேள்வி கேட்டேன்? இல்ல மேம், இடையில ஸ்டக் ஆகுதுனால கேட்டாச்சா? ஓகே ஃபைன். Now somebody else tell me, என்ன கேள்வி கேட்டேன்? ஆம்லெட் எப்படி போடணும்னு சொல்லுங்க. அதான் கேட்டேன் நானு. நாளைக்கு ஹோம்வொர்க் வந்து என்ன டாபிக் கொடுக்கலாம்னு மேம். கரெக்ட். சோ ஏன் ஆம்லெட்னு ஏன் சொன்னேன்? ஹோம்வொர்க்காக மேம். சோ நான் என்ன சொன்னேன்னா, this is again paying attention. நான் என்ன சொன்னேன், ஆம்லெட் எப்படி போடுறது அதை கொடுக்கலான்னு இருந்தேன். ஆனால் இப்ப வந்து நீங்க சொல்லுங்க என்ன எக்ஸாம்பிள் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்க, that is my question. சோ இது வந்து நான் முதல்ல ஏர்லியர் சொன்னேன் இல்லையா, ஃபர்ஸ்ட் ஹாஃப் நான் சொல்றதுல முதல் பாதியை கேட்டுட்டு பின்னாடி என்ன சொல்றேனோ அதை நம்ம அதுக்கு அட்டென்ஷன் பே. ஏன்னா நான் ஆம்லெட் எப்படி போடுறதுன்னு சொன்ன உடனே உங்க எல்லா மூலையும் எப்படி ஆம்லெட் போடுறது திங்க் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. அதுக்கு பின்னாடி நான் என்ன சொன்னேன்றது கேட்கல நீங்க. நான் பின்னாடி என்ன சொல்றேன், ஆனால் வேண்டாம் ஆம்லெட் போடுறது எப்படின்னு கேட்கலான்னு இருந்தேன், ஆனால் கேட்கலை. நீங்க சொல்லுங்க என்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு. that is my question. So I want the answer for that question. I don't want the answer for how to make omelette. கிடையாது என்னோட question. என்ன எக்ஸாம்பிள் நீங்களா இருந்தா என்ன எக்ஸாம்பிள் எடுக்கலாம்? Again, it's a thinking exercise. Think பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். I want a couple of suggestions. Then I'll pick one. Yes. Any suggestions? Again. நீங்க எவ்வளவு பார்ட்டிசிபேட் பண்றீங்க சொல்லுங்க. அது குக்கிங் சம்பந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கணுமா இல்ல வேற ஏதாவது? anything. Good question. குக்கிங் சம்பந்தப்பட்டதா இருக்கணுமான்னு கேக்குறீங்க. கிடையாது. இட் கேன் பி anything that எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும், ஒரு தெரியுற மாதிரி இருக்கணும். I don't want to say how to build a rocket. அந்த மாதிரி we don't want a question like that because யாருக்குமே தெரியாது அதுக்கு என்ன ஆன்சர் சொல்லிட்டு. anything நான் டீ போடுறது மாதிரி something that is common enough to do it. காமனா நீங்க எல்லாரும் பண்றது அத I want you to write. So give me some example. Think guys, it's the class is think smart. You have to think. எதுனாலும் சொல்லுங்க. There's no wrong answer. டீயை போடுறத விட
there's no wrong answer at all. நீங்களே யோசிச்சு பாருங்க டெய்லி லைஃப்ல என்ன பண்ணுவீங்கன்னு. Imagination, creativity. ஒரு ஃபேமிலி ஃபங்க்ஷனுக்கு போறதுக்கும் ஒரு பெரியவங்கள இல்ல ப்ரொஃபஸரை மீட் பண்ண போறதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் இருக்குல்ல மேம். ஸோ எப்படி கெட் ரெடி ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம எப்படி ரெடி ஆகும் ஓகே எப்படி ரெடி ஆகும் கல்யாணத்துக்கு போறீங்க, கல்யாணத்துக்கு போறதுக்கு ரெடி ஆறீங்க, எப்படி ரெடி ஆறீங்க. ஓகே, தட் இஸ் ஒன் சஜஷன். கெட்டிங் ரெடி டு கோ டு a wedding. Okay, that's one suggestion. One more. Dara. மேம் ரசம் வைக்கிறது எப்படின்னா நிறைய இன்கிரீடியன்ஸ் போடுறாங்க. ரசம் வைக்கிறது எப்படி? தட்ஸ் another suggestion. ரசம் வைக்கிறது எப்படி? ஓகே, அதுக்குள்ள நிறைய இன்கிரீடியன்ஸ் போடணும் மேம். ரைட். சோ உங்க சஜஷன் வந்து ரசம் வைக்கிறது எப்படின்ற क्वेश्चन. ஓகே, ஆல்ரைட். திபினா மேம், இப்போ ஒரு பிரசன்டேஷன் பண்ணணும்னா அதுக்கு என்னென்ன ப்ரிப்பேர் பண்ணுவோம்? அதுக்கு ஒரு பிரசன்டேஷனுக்கு பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் ப்ராசஸ். How do you prepare for a presentation? Okay, got it. Pridashni. மேம், எக்ஸாம் அன்னைக்கு ப்ரிப்பரேஷன் எப்படி? எக்ஸாம் எழுத போற அன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷனோட போவோம்? எக்ஸாம் போற அன்னைக்கு என்ன ப்ரிப்பரேஷன் பண்ண போவீங்க, எப்படி ப்ரிப்பேர் பண்ண போவீங்க? ஓகே, so okay, hold on. What 4 suggestion வந்திருக்கு. I'm going to start a poll. Let's see. First வந்து getting ready for wedding. இன்னொன்னு ரசம், இன்னொன்னு எக்ஸாம் ப்ரிப்பரேஷன், இன்னொன்னு என்ன சொன்னீங்க, பிரசன்டேஷன் ப்ரிப்பரேஷன். ஓகே, நான் வந்து ஒரு போல் போட்டிருக்கேன். சரியா? நீங்க 4 பேர் ஆப்ஷன் கொடுத்தீங்க, 4 இது போட்டிருக்கேன். எந்த இதுக்கு நிறைய ஓட்டு வருது, தட் இஸ் கோயிங் டு பி அவர் ஹோம்வொர்க். ஸோ ஐ ஒரு போல் போட்டிருக்கேன். இட் ஷுட் ஷோ அப் இன் யுவர் போல்ஸ். உங்க வீடியோல போய் பாருங்க, அதுல போல்ஸ் இருக்கும். ஐ வாண்ட் டு see total 13. நீங்க எந்த இது பண்ணா நல்லா இருக்கும் நீங்க யோசிக்கிறீங்களோ அதுக்கு வந்து செலக்ட் பண்ணுங்க. இட்ஸ் a poll. You all should know what a poll is. So far ஒருத்தங்க தான் ஓட்டு போட்டிருக்காங்க. எல்லாரும் பாத்தீங்களா போல் என்னன்னு பாத்தீங்களா? மொத்தம் 4 ஓட்டு தான் வந்திருக்கு. இன்னும் 10 பேர் ஓட் பண்ணோம். டிஸ்கார்ட்ல வந்திருக்காங்க. டிஸ்கார்ட்ல இல்ல, இந்த சாட்ல போட்டிருக்கேன். நீங்க சாட்ல இந்த மொபைல்ல இருந்து பாத்தீங்கன்னா அதுல ஆக்டிவிட்டி இல்லையா, இதுல ஒண்ணுல வரணும், இந்த போல் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு வரணும். மேம், போன்ல வந்து வியூ ஆகல மேம். போன்ல வியூ ஆகலையா? இல்லையே, ஆகணுமே. வரல மேம். எல்லாம் போன் இருக்கா? போன்ல வரலன்றீங்களா? நான் டூல்ஸ் ஓபன் பண்ணி பண்ணோம்னா வருது மேம். ஓகே, டூல்ஸா? ஓகே, டூல்ஸ்ல போய் கிளிக் பண்ணி பாருங்க. இருக்கா? ஓகே, வந்துருச்சு. ஓகே. இன்னும் நிறைய பேர் இருக்கீங்களே. I didn't see, I only have 6 words. Okay. Okay, couple more. Okay. All right. So, I don't know if you guys can see the result. Okay, I'll turn it on. So, with the word exam preparation is the one with more words. Okay, word வந்து exam preparation. So, I'm going to close the word. Close the
poll because we got the idea. So okay, exam preparation, that is going to be our homework. Okay, Tanisha, I didn't even see the name before. Anyways, so the question is, how do you prepare for the exam? Now in the question கொடுக்கும் போதும் I cannot give a generic one. I need to have detail. சரியா? ரொம்ப வேகாவும் கொஸ்டின் கேட்கக்கூடாது. மேபி அந்த டீ எக்ஸாம்பிள் இருக்கு இல்லையா, அந்த கொஸ்டினே நான் எப்படி கேட்டிருக்கலாம், டீ போடுறது எப்படி அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா 3 பேருக்கு டீ போடுறது எப்படி, I could have said that too. ஒரு டீடைல் கொடுத்துருந்துருக்கலாம். 3 பேர், அப்ப நீங்களும் சொல்லும் போது ஓகே 3 பேருக்கு டீ போட போறீங்களா, அப்ப 1/2 லிட்டர் போதும். You could have started like that, right? So கொஸ்டினும் ஒரு நல்ல டீடைலோட இருக்கிறது பெட்டர். ஸோ அதனால இந்த கொஸ்டின் வந்து ப்ரிப்பேர் ஃபார் த எக்ஸாம், வெரி ஜெனரிக். அது இன்டர்னல் எக்ஸாமா இல்ல ஃபைனல் எக்ஸாமா, பிகாஸ் ப்ரிப்பரேஷன் சேஞ்சஸ். இன்டர்னல் எக்ஸாம்னா கொஞ்சம் பரவாயில்லன்ற மாதிரி போடுவோம், ஃபைனல் எக்ஸாம்னா நல்லாவே ப்ரிப்பேர் பண்ணுவோம். ஸோ அதனால இட்ஸ் குட் டு நோ எந்த மாதிரி எக்ஸாம் சொல்லிட்டு. ஸோ பிரியதர்ஷினி, திஸ் இஸ் யுவர் ஐடியா, ரைட்? Yes, ma'am. So you started the idea. I want somebody else to build on this idea. Exam preparation, அவங்க ஒரு ஐடியா கொடுத்துருக்காங்க. I want you, somebody else, to add couple more details to that question. So அதுக்கு நீங்க எல்லாம் homework பண்ணலாம். Who wants to add couple more details to this question? இன்னும் கொஞ்சம் fine tune பண்ணுங்க இந்த எக்ஸாமையே. என்ன டீடைல்ஸ் நீங்களா இருந்தா என்ன டீடைல்ஸ் ஆட் பண்ணுவீங்க இந்த கொஸ்டின்ல? It's exam. You all write exams every day, all the time. So Sweta, okay, maybe Sweta, that's good that you are trying. I'm glad. I want somebody else who has not. Tanisha, I didn't even remember you talking at all. Tanisha, இருந்தீங்களா இல்லையான்னு கூட தெரியாது கிளாஸ்ல. That's fine. I see Tanisha speaking. Let's see. Yes, Janani, go ahead. மேம் கொஞ்சம் கஷ்டமான பேப்பரோட எக்ஸாம் மேம், செமஸ்டர் எக்ஸாமே வச்சுக்கலாமா, கஷ்டமான பேப்பர். Okay, all right, good enough. You are preparing for a semester exam. அந்த எக்ஸாம் வந்து நார்மலி உங்களுக்கு கஷ்டமா இருக்கும். ஓகே, பிகாஸ் எல்லாரும் வேற டிஃப்ரெண்ட் சப்ஜெக்ட் படிக்கிறீங்க, அதனால I cannot say the subject name. Just saying this is a கஷ்டமான சப்ஜெக்ட், உங்களுக்கு இது கஷ்டமான சப்ஜெக்ட். அந்த எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்றீங்க. அந்த எக்ஸாம் எப்போ? இன்னைக்கா, நாளைக்கா, இன்னும் 1 மாசம் கழிச்சா? அந்த எழுதுற அன்னைக்கு தான் மேம் எப்படி ப்ரிப்பேர் எழுதுற அன்னைக்கு. ஓகே, இப்ப 10 மணிக்கு நீங்க எக்ஸாம் எழுத போறீங்க, காலையில 7 மணிக்கு அன்னைக்கு எழுந்திருக்கீங்க, எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. These are the details. Okay, sounds good. Okay, who can repeat? Not the ones who talked so far. I want somebody else to repeat the complete question. I want to make sure you all got the. Yeah, who wants to repeat the homework question? மேம் ஒரு டவுட். ஒரு டவுட். என்ன கேளுங்க. அன்னைக்கு எக்ஸாம்னா காலையில 7 o'clock தான் ப்ரிப்பேர் பண்ணவே ஸ்டார்ட் பண்றோம்னால 10 o'clock எக்ஸாம்னா அப்பதான் ஸ்டார்ட் பண்றோம்னால. Okay, so she has a question. அப்பதான் முதல்ல I hope not. I hope நீங்க வந்து அந்த எக்ஸாம்க்கு படிக்கிறது 7 மணிக்கு தான் ஆரம்பிக்கிறதுன்னு இல்ல. So basically, I think what it means is 7 மணிக்கு 10 மணி எக்ஸாம்க்கு 7 மணிக்குன்னா what is your last minute preparation? பேனா எடுத்து வைக்கணும், பேனால அம்மிக்கு இங்க் இருக்கான்னு பார்க்கணும். அதெல்லாம் எங்க காலம், உங்க காலத்துல அதெல்லாம் கிடையாது. திங்ஸ் லைக் தட். 7 மணில இருந்து 10 மணி வரைக்கும் என்னென்ன ப்ரிப்பரேஷன் பண்ணுவீங்க நீங்க? I think that is the question. So the understanding is 7 மணின்னா நீங்க படிச்சு முடிச்சிருக்கணும். 7 மணிக்கு மேல மேபி you are only looking at அந்த என்னது the last minuteல திருப்பி ஃபார்முலா இருந்ததுன்னா ஃபார்முலா மனப்பாடம் பண்ணணும், something like that. So that is the assumption. Okay, who is going to repeat the question just so that I know that உங்க எல்லாருக்கும் question புரிஞ்சுது சொல்லிட்டு. Who wants to repeat? Anybody? Repeat the homework question. Yes, Obhalakshmi. Yes, ma'am. Homework problem. How do you prepare for difficult exam at the last minute? The exam is at 10 o'clock, but you started to prepare at 7 o'clock. Okay. So, yes, that is the question. But the way I want to make sure is there is no but and all that, because the assumption is not like you have not prepared at all. Exam ku prepare பண்றதுனா என்ன மீனிங்? படிக்கிறது is only one part of the preparation. There are other preparation like நீங்க எப்ப எக்ஸாம் எழுதிங்கன்னு தெரியாது, பேப்பர் இருக்கணும்,
That's a preparation. You want to, அத பேப்பர் அங்க கொடுப்பாங்களா எனக்கு தெரியாதப்பா, எப்படி எக்ஸாம் எழுதுவீங்கன்னு எனக்கு தெரியாது. இட்ஸ் பீன் லைக் 30 years since I wrote an exam. ஸோ என்னென்ன எடுத்துட்டு போகணும் கிளாஸுக்கு, என்னென்ன எடுத்துட்டு போக கூடாது, செல்போன் எடுத்துட்டு போக கூடாது, தட் இஸ் ஆல்சோ ப்ரிப்பரேஷன் இல்லையா? ஒழுங்கா சாப்பிட்டு இருக்கணும், திங்ஸ் லைக் தட், ரைட்? ஸோ யூ டோன்ட் ஹேவ் டு வரி, நீங்க யூ டோன்ட் ஹேவ் டு திங்க் தட் ப்ரிப்பரேஷன்னா படிக்கிறது மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் கிடையாது. there could be other things also. ஸோ அதெல்லாம் திங்க் பண்ணி எழுதுங்க. இன் ஜெனரல் நீங்க 7 மணிக்கு எழுந்து போறதா இருந்தா என்ன பண்ணுவீங்க? தட் இஸ் த ப்ரிப்பரேஷன். கேன் பி எனிதிங். ஈச் ஆன்சர் இஸ் கோயிங் டு பி டிஃபரெண்ட். டோன்ட் டூ சாட் ஜிபிடி. உங்க ஆன்சர் வில் பி டிஃபரெண்ட். கொஞ்சம் பேரு சாமி கும்பிட்டு தான் போவேன் நானு, மேபி தட்ஸ் பார்ட் ஆஃப் யுவர் ப்ரிப்பரேஷன், ரைட்? ஸ்டார்ட் திங்கிங் லைக் தட். இட்ஸ் நாட் அ என்னது ட்ரெடிஷ்னல் ப்ரிப்பரேஷன்னா படிக்கிறது மட்டும்தான் ப்ரிப்பரேஷன் கிடையாது. கொஞ்சம் பேர் பாட்டு கேட்பீங்களா இருக்கும், எனக்கு ஐ வாண்ட் காம் டவுன் மை மைண்ட். ஸோ அதனால நான் 10 மணிக்கு எக்ஸாம்னா 9 மணிக்கு மேல நம்ம கேது இருக்க மாட்டேன். தட் இஸ் அ ப்ரிப்பரேஷன். சரியா? ஆல்ரைட், எனி क्वेश्चंस? மேம், இப்போ இந்த 10 o'clock எக்ஸாம்க்கு 7 o'clockல இருந்து பண்ணக்கூடிய ப்ரிப்பரேஷன் கரெக்டா அந்த 7 o'clock மீன் பண்றீங்களா, இல்ல அன்னைக்கு வேக்கப் பண்றதுல இருந்து நம்ம எக்ஸாமுக்கு போறது வர, எக்ஸாம் ஹாலுக்கு போறது வர அந்த ப்ரிப்பரேஷன் ப்ராசஸா? குட் கொஸ்டின். I said 7. What if you are waking up at 6, or what if you are waking up at 8:30? The point is, yes, that's a good point. Point is, அன்னைக்கு காலையில தூங்கி முடிச்சதுல இருந்து என்ன பண்ணுவீங்க? மேபி யூ கேன் ஆட், ஓகே எக்ஸாம்ன்றதுனால நான் 4 மணிக்கு தான் எழுந்துக்க போறேன்னு சொல்லலாம், எக்ஸாம்ன்றதுனால 8 மணிக்கு தான் எழுந்துக்க போறேன்றதும் சொல்லலாம். தட்ஸ் யுவர் உங்க இஷ்டம் எப்படி சொல்றீங்கன்னு சொல்லிட்டு. ஸோ எஸ், தட்ஸ் ஆல்சோ குட் பாயிண்ட். ஓகே, everybody understood? Any other questions? Okay, that is going to be your homework. Where a question? Now that I announced what the homework is, there is no question இருக்கா யாருக்கும்? மேம் அட்டெண்டன்ஸ் போடணும். அட்டெண்டன்ஸ் போடணும். ஓகே, அட்டெண்டன்ஸ் போடுங்க. I also want, இப்போ நீங்க எத்தனை பேர் வந்திருக்கீங்க? There are about 14 students today. உங்க எல்லார பேரையும் are you planning on continuing in Think Smart? I want to add, because எல்லா அனௌன்ஸ்மெண்ட்டும் இப்போ இதுல மெயின் இதுல போட்டுட்டு இருக்கேன் நான். Now I want to add the announcement in the Think Smart channel ல போடணும் நான். I cannot add everybody. இன்னைக்கு கிளாஸ்க்கு யார் யார் வந்திருக்கீங்களோ அவங்க எல்லாத்தையும் நான் ஆட் பண்றதா? Do you all want to add, want me to add you in that class? So அப்படின்ற கேஸ்ல okay, then you all have to wait. Okay, I'll do that at the end. Any other questions? Okay, attendance. Let's do the attendance. Can you post the attendance thing on the chat, Priyadarshini? Then I can get the names from there. வேற என்ன கொஸ்டின் இருக்கு? Janani, I'll add Janani to this class. Anybody else to want to join in this class? மேம், எனக்கு ஒரு क्वेश्चन இருந்துச்சு. பட் நான் போல் போட்டீங்க, அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். சரி மேம், இப்போ நம்ம எல்லாருமே கையில மொபைல் ஃபோன், இன்டர்நெட் எல்லாமே இருக்கு மேம். இப்போ அந்த மொபைல் ஃபோன், இன்டர்நெட் இல்ல அப்படின்னா நம்ம எல்லாரும் எப்படி மேம் சர்வே பண்ணுவோம்? சரி, மொபைலும் இல்லை இன்டர்நெட்டும் இல்லை அப்படின்னா எப்படி பண்ண? முந்தைய காலத்துல நான்லாம் காலேஜ் பண்ண காலம். ஓகே, எப்படி இந்த காலத்துல சர்வே பண்ண முடியும்? எப்படி பண்ண முடியும்? ஓகே, இட்ஸ் a good question. We'll have it as a discussion. எனக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நம்ம குரூப் டிஸ்கஷன்ஸ்லாம் ஆரம்பிக்கும் போது we can use that as one of the topics. Good idea. Okay. என்னது? Okay, some people have raised their hand. That's எதுக்கு என்ன இதுக்கு பண்ணிருக்கீங்க? ஜனனி, உங்களை எல்லாம் you want me to add to the class? Okay, I'll do that. I want to join. Okay, I think கொஞ்சம் பேர் ஆல்ரெடி இருக்கீங்க. வேற என்ன क्वेश्चन இருக்கு? இந்த ஹோம்வொர்க் எப்படி பண்ணிட்டு என்ன எதுல பண்ண போறீங்க, எப்படி சப்மிட் பண்ண போறீங்க? That's a question, right? So how many of you know Google Docs? எத்தனை பேருக்கு Google Docs எப்படி பண்றதுன்னு தெரியும்? Okay, so maybe put your hands down first. Ellarum lower your hands. Okay, I can do a lower all. இப்போ raise your hand if you don't know, if you do not know how to use Google Drive. Raise your hand only if you do not know how to use Google Drive. Gobulakshmi, okay. Raji. Okay, so ரெண்டு பேருக்கு தான் தெரியாது, மத்தவங்களுக்குலாம் தெரியும். Okay, so இந்த ரெண்டு பேரும் என்ன பண்ணுங்க, you can do a Google Drive. Priyadarshini, okay, attendance போட்டாங்க. I want everybody to do the attendance.
Google Docs. Okay. So Obulakshmi and whoever don't know, do the என்னது Google search பண்ணுங்க. இல்லன்னா ask one of your classmates, as in the classmates, think smart classmates. Discardல எல்லார் பேரும் இருக்கு. Ask them, hey, எனக்கு கொஞ்சம் சொல்லிக் கொடுக்க முடியுமான்னு, set up a time and learn from your classmates. சரியா? So the answer for the எப்படி homework submit பண்றதுன்னா, I want you to write it தமிழ்ல எழுதுங்க, தங்கிலீஷ்ல எழுதுங்க, doesn't matter. Because நான் என்ன எதிர்பார்க்கறேன்னா என்ன திங்க் பண்றீங்க, that's what I'm looking at. So எழுதிட்டு கூகுள் டாக்ல போட்டுட்டு next time attendance வரும்போது you have to post அந்த link and make sure அந்த link வந்து it is shareable. அதை நான் கிளிக் பண்ணா நான் வந்து ரீட் பண்ற மாதிரி இருக்கணும். So there's a shared an option ஒன்று இருக்கு. So you have to make sure it is shareable. So do it now. உங்களால கூகுள் யூடியூப் இது பண்ணி learn how to use Google Docs. ரொம்பவே கஷ்டமா இருந்ததுன்னா we'll try it next classல நம்ம பார்க்கலாம். Yeah. Okay, fine. Now, anybody has any questions? Tamilarathi, என்ன question? Google Doc எப்படி யூஸ் பண்றதுன்னு தெரியாதா? Yes, ma'am. Okay. There's a lot of YouTube videos இருக்கு. I think நான் கூட அனுப்பியிருந்தேன் ஒண்ணு. So anyways, try to watch then. இல்லைன்னா we'll have to set up a separate session for that. Now, next part is, okay, I'm going to stop the recording. Now I'm going to add, okay, whoever wants to be part